இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 5. உலக ஆவிக்கு சிறைப்படாது வாழ வேண்டும். தூய்மையான பக்தியே தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் அவருடைய பார்வைக்கு மகிழ்ச்சியும் நிறைந்ததாகும். இந்த பக்திக்கு களங்கம் விளைவிக்கும் இப்படி இருந்தால் அல்லது சரிதான் ஆனாலும் ஆகிய தடங்கள் வார்த்தைக்கு இடமே இல்லை. இந்த உலகத்தோடு நீங்கள் ஒத்தவேசம் தரிக்கல் ஆகாது, அவ்வளவுதான். ரோமர் 12:2. இந்த அழியாத தேவனுடைய வார்த்தை, அதாவது இந்த புத்திமதிக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும். இந்த உலகம் என்னென்னவோ ஜாலங்கள் செய்கிறது. நீ ஏன் இந்த உலகத்தின் ஆவிக்குள் கொஞ்சம் கைகோர்க்க கூடாது என்பதற்கு பல்வேறு காரண யுக்திகளை வாரி வழங்குகிறது. கவனம், இதுதான் உலகத்தின் ஆவி. வஞ்சிக்கப்படுபவன் இந்த ஆவிக்கு பலியாகி விடுவான். இந்த உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவதெல்லாம் எங்களைப் போலவே வாளாக இருந்துவிடு என்ற அழைப்புதான். ஆனால் சத்திய வேதம் ஓங்காரமிடும் அழைப்பெல்லாம் நீ தலையாக இருந்துவிடு என்ற அழைப்புத்தான். உபாகமம் 28:13. வேத வாக்கியங்கள் என வரும்போது ஒரு தனிப்பட்ட சுயாதீன சுதந்திர வாழ்க்கையை கைக்கொண்டு அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து விடுங்கள். ஏனெனில் வேத வாக்கியங்கள் அனைத்தும் பழுதற்றதும் பூரணமுள்ளதும் ஆகும். பூரணமான வேத வசனத்தை ஒரு மனுஷன் கொச்சைப்படுத்திவிடக்கூடாது. நீங்கள் நடந்து வரும் ஜீவிய பாதை பழுதற்ற வேத வாக்கியத்தின்படியான கீழ்ப்படிதலுள்ள ஜீவியம்தானா என்பதை அடிக்கடி சோதித்து பாருங்கள். இன்று மனம் திரும்பி தங்களை சீசர்கள் என அழைத்துக் கொள்ளும் ஜனங்கள் கூட உலகத்தின் அனுச்சாரங்களையும் அதன் வழிமுறைகளையும் அது கற்றுக் கொடுத்த பாரம்பரியங்களையும் ஏதோ தேவனுடைய வசனத்திற்கும் தேவனுடைய இஷ்டத்திற்கும் நடுங்கி கீழ்ப்படிவதைப் போல இந்த சீரழிந்த உலக அனுச்சாரங்களுக்கு அத்தனை உண்மையுள்ளவர்களாய் நடக்க துவங்கிவிட்டார்கள். இவர்கள் வேத வாக்கியங்களுக்கு கொண்டு வரும் அவமதிப்பு கொஞ்ச நெஞ்சமல்ல. நாமோ உலக ஆவிக்கு சிறைப்படாது வாழ கவனம் கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மீது நாங்கள் கொண்ட பக்தியில் சிறிதேனும் களங்கம் இந்த உலகத்தால் உண்டாகாதிருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.